இது ஒரு அழகான பெண் மயூரியின் கதை. மயூரி ஒரு நடுத்தர குடும்ப வர்க்கத்தை சேர்ந்த பெண். அவளுக்கு ஒரு தங்கை, ஒரு தம்பி. அப்பா சரியாக வேலைக்கு செல்வதில்லை. அப்படி வேலைக்கு சென்றாலும் தினமும் மதுவுக்கு அடிமையான ஒருவர். இப்போதும் அம்மாவிடம் சண்டை போடக்கூடியவர். இதனாலேயே மயூரிக்கு தன் அப்பா மீது பாசம் இருந்தும் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டாள். ஏன் சரியாக பேசக்கூட மாட்டாள். மயூரின் அம்மா வீட்டு வேலைக்கு சென்றுதான் தன் 3 பிள்ளைகளையும் படிக்க வைத்தார். மயூரி தன் பள்ளி விடுமுறை நாட்களில் கூட மற்ற பசங்களைப் போல் விளையாடியதில்லை. அம்மாவின் கஷ்டத்தை போக்க வேலைக்கு சென்று விடுவாள். அப்படித்தான் மயூரி தன் அம்மாவிற்கு உதவியாய் இருந்தாள். இப்படியே காலங்கள் கடந்து தன் பள்ளிப் படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சேர்ந்தாள். அப்போதுதான் அவளது தங்கையும் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு ஐடிஐயை சேர்ந்தாள். மயூரி அவளது படிப்பு, வேலை, அம்மா என்று மிக பொறுப்பாக இருந்தாள். ஆனால் அவளது தங்கையோ கல்லூரியில் சரியாக படிக்காமல் காதல் வலையில் விழுந்தாள். கல்லூரிக்கு சரியாக வருவதில்லை என்று அவளது தங்கையை பெற்றோரை கூட்டிட்டு வந்து பார்க்கும்படி கல்லூரி மேலாளர் சொல்லி அனுப்பியிருந்தார். மறுநாள் அம்மா அவளது தங்கை கல்லூரிக்கு போய் வரவே இவளை பற்றி தெரிந்தது. அப்பாக்கு மட்டும் இதை பற்றி தெரியாது. பிறகு அவள் அம்மா அவளது தங்கையிடம் விசாரிக்கவே அவள் காதல் செய்யும் பையன் அவன் மாமா என்று தெரிய வந்தது. ஆம், தன் அம்மாவின் தம்பி பையனை தான் மயூரியின் தங்கை காதலிக்கிறாள். அம்மா மிகவும் வருத்தப்படுத்தி பேசினார்கள். குடும்பம் இருக்க நிலைமையில் இதெல்லாம் தேவையா? படிக்க காலேஜுக்கு அனுப்புனா இப்படி பண்ணிடியேன்னு. மயூரிதான் அம்மாவே சமாதானப்படுத்தினாள். இந்த நேரத்தில்தான் தன் தம்பியும் பள்ளிக்குச் செல்ல மாட்டேன் என்று ஒரே அடம். அம்மா அப்பா இருவரும் எவ்வளவோ அடியடித்தும் கொஞ்சியும் கெஞ்சியும் பள்ளிக்கு போக மாட்டேன் என்று கூறி பள்ளிக்கு போகதை நிறுத்திவிட்டான். பிறகு கொஞ்ச நாள் வீட்டிலேயே இருந்தான். அடுத்து கைத்தொழில் கத்துக்கு போறேன்னு சொன்னான். அடுத்து எலக்ட்ரீஷியன் வேலை கத்துக்கலாம்னு ஒரு எலக்ட்ரீஷியன் கடையில் வேலைக்கு சேர்ந்தான். இதற்கிடையில் அவளது தங்கை அவள் போக்கிற்கு சென்று கொண்டிருந்தாள். தன் அப்பாவிற்கு விஷயம் தெரியாததால் அவள் யாருக்கும் பயப்படவில்லை. இப்படியே 3 ஆண்டுகள் முடிந்தது.